ஸ்பெஷல். ஸோ சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடுன்னு பார்த்தா ஜீரா ரைஸ். அப்படின்னால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஒரு சாதத்தை ஒரு அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சாதத்தை வடித்து இந்த மாதிரிக்கு நல்லா பொரியாக இருக்க மாதிரி ட்ரையாக எடுத்து வச்சுங்க ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை ஒன்று வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி, பச்சை மிளகா ஒரு துண்டு வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு, ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட போதும். வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ்க்கு வந்து நெய் தான். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கியூமன் சீட் ஜீரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சுங்க. ஸோ முதல்ல பேனில் வந்து நெய், பிரியாணி இலை போட்டுருவோம். பிரியாணி இலை போட்டு லைட்டாக ஒரு சூடு ஏறினோன்னே சீரகம் போட்டு பொரிஞ்சு வரட்டும். ஸோ பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அதோட பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ எப்பயுமே சீரகத்தை போட்டோன்னே ரொம்ப நேரம் கருக வச்சுருவாங்க. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான் போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இங்கே ஊற்றிடுவோம். போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வதம் போட வரைக்கும். ஸோ நல்லா வதங்கின பிறகு சாதத்தை அதில் போட்டுருவோம். சாதத்தை போட்டு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுருவோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்பைசி அவ்வளோ இருக்காது. ஸோ இது எதோட சாப்பிட்லான்னா டாலு, சிக்கன் மசாலா, பட்டர் சிக்கனு, எல்லா செமி கிரேவி உள்ள இதுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா சூட் ஆகும். இப்படியேவும் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் சாப்பிடுவாங்க. ஸ்பைசி இருக்காது, ஹெல்த்தி கூட, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொரியாண்டர் லீஃப் அதில் போட்டு, எப்பயுமே கொரியாண்டரை போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. சும்மா ஒரு 4 ஃப்ரை பண்ணிவிட்டு வெட்ட முடிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபிங்க பாருங்கள். நல்லா அப்படியே ஒயிட்டாக கலர்ஸுக்கு வந்து இந்த சளி, இருமல் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோட பார்ப்போம்.